இந்து மத கடவுள்களை விமர்சித்துள்ளதாக கூறப்படுவதால் கமல்ஹாசன் நடித்துள்ள உத்தம வில்லன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு தரப்பட்டுள்ளது. கமல் நடித்துள்ள உத்தம வில்லன் இந்த மாதம் வெளியாகவிருக்கிறது. இந்த படத்தில் இந்து கடவுள்களுக்கு எதிரான விமர்சனம் உள்ளதாக திடீரென கிளம்பியுள்ளது விஸ்வ இந்து பரிஷத். இது குறித்து அந்த அமைப்பின் சென்னை மாநகர பிரிவு சென்னை போலீஸ் கமிஷனரிடம் அளித்துள்ள புகார் மனு. உத்தம வில்லன் படத்தில் கடவுளின் பெருமாள் அவதாரங்கள் விமர்சிக்கப்பட்டுள்ளன. பக்த பிரகலாதன் மற்றும் தந்தை ரணியன் இடையிலான உரையாடலை வில்லுப்பாட்டாக உதிரத்தின் கதை என தொடங்கும் பாடலில் சேர்த்துள்ளனர். இதில் பெருமாள் அவதாரத்தை கொச்சைப்படுத்துவது போல் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்து மதத்தை எதிர்க்கும் நாத்திகனாக தன்னை காட்டிக்கொள்ளும் கமல் இந்து கடவுளை விமர்சித்திருப்பது இந்துக்கள் மனதை புண்படுத்துவதாக உள்ளது. எனவே இப்படத்தை தடை செய்ய வேண்டும், இவ்வாறு மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து தமிழ் படங்களை தடை செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு கும்பல் கிளம்பி வருவது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். கடந்த வாரம் பல பிரச்சனைகளுக்கு பிறகு வெளியான கொம்பன் திரைப்படம் சென்னை பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் எதிர்பார்த்ததைப் போலவே முதலிடத்தை பிடித்துள்ளது. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிகேட் தமிழ். திஸ் இஸ் சரவணன். இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் உதயநிதி ஸ்டாலின், நயன்தாரா, சந்தானம் நடித்து அறிமுக இயக்குனர் ஜெகதீஷ் இயக்கி வெளிவந்திருக்கும் நண்பேண்டா. தமிழ் சினிமாவில் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 10 படமாவது இதே கதையோட வெளிவரும். ஹீரோயினை பார்த்ததை லவ் பண்றாங்க. இவங்களோட லவ்வுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியில ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிற ஏற்கனவே பலமுறை அரைக்கப்பட்ட அதே குறித்தமாக தான் இந்த படத்தோட